நம்பர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டிலை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பா ஷேப்பில் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ஆஃப் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. அடுத்தது இந்த 2 சைட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து 2 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக ஒரு கனமான கயிறை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க. 2 சைட்லையுமே நாட் வந்து தனித்தனியாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 ஹூக்கில் வந்து அந்த கயிறை வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டு இதுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெங்காயம் இல்லை பூண்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதால உங்களுக்கு காத்தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதில் போட்டு வைக்கக்கூடிய பூண்டோ வெங்காயமோ அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இனிமேல் பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டில் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கடையில் போய் நம்ம காசு கொடுத்து இந்த ட்ரேலாம் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பெரிய சைஸ் ஜூஸ் பாட்டிலையே யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான வெஜிடபிள் ட்ரேவை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம்.